அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது வளமையான தொடரில் இன்று சூரத்து ஆலு இம்ரான் தொடரான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயம் மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் மிகவும் நீளமான ஓர் அத்தியாயம். இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட சம்பவம் பற்றி பார்க்கின்ற போது ஹதீஸ் கிரந்தங்களில் பல அறிவிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற போது நசாராக்களான ஒரு குழு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அவ்வாறான இந்த வருகையின் போது சுமார் 60 நசாராக்கள் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள். அதில் அதிமுக்கியமான 3 மத போதகர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உரையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் இருந்து சுமார் 80வது வசனம் வரையிலான அந்த செய்திகள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் செய்திகளாகவே அல்லாஹுவால் இறக்கப்பட்டன. அதில் அல்லாஹு தஆலா ஏகத்துவம் சம்பந்தமாக அதிகமாக பேசுகிறார். அல்லாஹுவை பற்றி பேசுகிறார். அவனுடைய வல்லமைகள், தன்மைகள், சிறப்பியல்புகள், குண இயல்புகளை பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த 80க்கு இடைப்பட்ட அந்த வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறான் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த அத்தியாயம் இறங்கியதற்கான அடிப்படை காரணங்களில் ஒரு காரணமாக அதை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அத்தியாயம் 2 அடிப்படைகளை கொண்டுள்ளது. ஒன்று, எமது நம்பிக்கை சார்ந்த, அகீதா சார்ந்த விடயங்களை இந்த அத்தியாயம் அதிகமாக பேசும். 2வது, அல் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை தான், அல்லாஹுடைய பேச்சு தான். அது எந்த ஒரு படைப்புகளுடைய பேச்சாக அது அமைய மாட்டாது, படைப்புகளுடைய பேச்சு அல்ல என்பதை அல்லாஹு தஆலா நிறுவி இந்த அத்தியாயத்தில் அந்த செய்திகளை உறுதிப்படுத்துகிறான். அதே போன்று மனித வாழ்வுக்கு தேவையான, அதாவது மக்காவில் இருக்கின்ற போது அல்லது மக்கி சூரா என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அத்தியாயங்கள் பெரும்பாலும் அகீதாவையும் மறுமை வாழ்வையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியவையாகவுமே இறக்கப்பட்டன. ஆனால் மதீனாவில் இறங்கிய அத்தியாயங்கள் சற்று வித்தியாசமான கோணத்தில் இறக்கப்பட்டன. அதில் ஒன்று தான், மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு அமல் இபாதத்துகள் அதிகமாக அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டன. எனவே அந்த கடமைகளை புரிந்து தெளிந்து செயல்படக்கூடிய தேவை இருந்த காரணத்தினால் அது பற்றிய சட்ட திட்டங்களும் மதீனாவில் தான் இறக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் ஃபிக்ஹுல் ஜிஹாத் பற்றிய தெளிவுகளும் மதீனாவில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏனென்றால் மக்காவில் இருந்த அந்த காலத்தில் அவர்களுக்கு ஜிஹாதுக்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை. பல்வேறுபட்ட கொடுமைகளுக்கு அவர்கள் ஆளானார்கள், கொடுமை செய்யப்பட்டார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பம், அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர்கள், அவர்களுடைய அந்த ஒரு சிறிய வட்டத்திலே இருந்த அந்த சமூகம் பல்வேறுபட்ட கோணத்திலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஜிஹாதுக்குரிய, அதுக்கு எதிராக அல்லது அதுக்கு பதிலடியாக அல்லது தற்பாதுகாப்புக்காக போன்ற எந்த அடிப்படையிலையும் மக்காவில் ஜிஹாதுக்குரிய அனுமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அந்த நபி தோழர்களுக்கோ கொடுக்கப்படவில்லை.
ஆனால் மதீனாவிலே வந்த பிறகு அவர்கள் தனிமையாக தனித்துவமாக ஒரு சமூகமாக வாழக்கூடிய ஒரு கட்டுப்பாடும் ஒரு அமைப்பும் அங்கே ஏற்பட்ட போது அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான ஆலோசனைகளை அல்லாஹு தஆலா வழங்கினார். அந்த நேரத்திலே தான் அவர்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய தற்பாதுகாப்பு செய்து கொள்ளக்கூடிய அந்த ஜிஹாதுக்குரிய அனுமதி அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். எனவே இந்த அத்தியாயத்தில் ஜிஹாதுடைய சட்ட வரையறைகள், ஒழுக்க மாண்புகள், யுத்த தர்மங்கள் போன்ற எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே மிக தெளிவாக துல்லியமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இன்று பலரும் ஜிஹாத் என்ற வார்த்தையை கேட்டவுடன் உடனடியாக யுத்தத்தையும் அல்லது மற்ற மனிதர்களை தாக்குவதையும் தான் முதலாவது அவர்களுடைய கண்முன்னே கொண்டு வருகிறார்கள். அப்படி அல்ல. இஸ்லாம் யுத்தம் என்றால் என்ன, எப்படியான கட்டத்திலே அது இடம்பெறும், அவ்வாறு இடம்பெற்றால் முஸ்லீம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற மிக அழகான வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே சொல்லி இருக்கிறார். எனவே இஸ்லாமும் யுத்தமும் அல்லது இஸ்லாமும் போரும் என்பது சம்பந்தமாக யார் எந்த சமூகத்தை சார்ந்தவர், எந்த மொழியை சார்ந்தவர் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது அதில் இருக்கக்கூடிய ஐயங்களை கலைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த யுத்த தர்மங்களை படிப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் பற்றிய இருக்கக்கூடிய அந்த தப்பான அபிப்பிராயத்தை அவர்களாகவே கலைந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.